கடந்த மாதம் தான் அந்த புதிய அலுவலகம் திறந்தாரு. அதனால நான் வந்துட்டு போட்டு சொன்னாங்க. தென்மண்டல அலுவலகமா திறந்திருக்கீங்க. ஆமா, எப்படி தென்மண்டல அலுவலகம் மண்டல அந்த 29 தொகுதிகளுக்கான அலுவலகம். ஏறத்தாழ வந்து எல்லா கட்சிகளுமே வந்து பணம் ரீதியிலான தேர்தல் வாக்குறுதிகள் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பணம் ரீதியிலான ஒரு 10,000 கொடுக்குறோம், 2,000 கொடுக்குறோம், ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குமா? அதாவது அடித்தட்டு மக்கள், இன்னும் விளிம்பு நிலை மக்கள், ஏழ்மை எல்லாமே நமது நாட்டுல இருக்கு. இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்குவதற்கு பிரதமர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வர்றாங்க. பொருளாதார ரீதியாக நாம் முன்னேறி வருகிறோம். தமிழ்நாட்டிலும் பல கல்வி மற்றும் தொழில்துறையில தமிழ்நாடும் கடந்த 50 ஆண்டுகளாக முன்னேறி வருகிறது. தேவையான மக்களுக்கு இந்த விலையில்லா திட்டங்கள், உதவித்தொகைகள்லாம் உண்மையாவே தேவையான ஒன்றுதான். ஆனா நீங்க எதை பேக்குறீங்க, அரசாங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல பணம் அறிவிக்கிறாங்க, ஓட்டுக்கே பணத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையும் கேஷ் ஃபார் ஓட்டுன்னு அந்த பணத்தை வாங்கி கொண்டு பாவம் ஏழை எளிய மக்கள் பணத்தை வாங்கிவிட்டோமே, அந்த பணம் எந்த வழியில் வந்தது என்பதை அவர்கள் யோசித்தா அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் பணத்தை வாங்கிவிட்டோமே என்று வாக்குகளை போடுகின்ற சூழ்நிலை இருக்கு. எல்லாமே மாறணும். நீங்க சொன்ன மாதிரி பணத்துக்காக வாக்களிப்பதை நாம் அதை புறந்தள்ளினால்தான் இது போல இலவசங்கள், அது போல உதவித்தொகைகள் அப்படின்னு கொடுக்கிறது கட்சிகளும் நிறுத்தும். வாகனம் அருகில் வந்து பெரியவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு தெரியாத ஒரு விஷயத்தை நானா பேசக்கூடாது. இல்ல, போகிற வண்டியெல்லாம் ஏற முடியாது, நமக்கான வாகனம் அருகே வந்து விட்டது, நம்ம இலக்கை அடைக்கக்கூடிய வாகனம் கூட்டணி வரணும் அப்படிங்கறத விருப்பப்படுறீங்களா? இல்லை, பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி மேலும் பலப்படுவது இன்னும் தேர்தல் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்பது எனது பொதுவான கருத்து. இது எல்லாரும் சொல்றதுதான். மற்றபடி எந்தெந்த கட்சிகள் வர வேண்டும் என்பது அந்தந்த கட்சியின் தலைவர்கள் தான் எந்தெந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு. நாங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது இருந்தா 1000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறது தப்புதானே. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா என்பதே இன்னும் $1 பில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. அதை பற்றி யாரும் கேட்கவே மாட்டீங்க. உங்க கூட்டணி இன்னும் பலம் போடணுமா, இருக்கிற பலம் பத்தாதெல்லாம் என்கிட்ட டெக்னிக்கா கேட்கறீங்க. திமுக கூட்டணியை நம்பித்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலையுமே இருக்கு. இதுவரை கடந்த காலங்கள்ல அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்களுக்கும் கடுமையான ஒரு போட்டி நிலவுவது உண்மை. அது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸ் கட்சி 35 to 40 தொகுதி வரை கேட்பதாக வருகின்ற செய்தி உண்மை. கூட்டணி ஆட்சி வேண்டும், எங்களுக்கு காங்கிரசுக்கு அமைச்சர்கள் இட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்பதும் உண்மை. அதனால காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இடம் பெறுமா இல்லை வெளியில வருமா என்பதை வெகு விரைவில் தெரிந்துவிடும். இல்ல, ஏறத்தாழ இப்ப மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கங்களை தான் திராவிட இயக்கங்கள் இதுவரைக்கும் முன் வச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படியான ஒரு சூழல் இருக்கதா? இந்த நேரத்துல திருமாவளவன் பற்றி நீங்க கேட்டீங்க. நேற்றைக்கு கூட அவர் எங்களை பத்தி சொன்னப்ப
அண்ணன் ஓபிஎஸ் பற்றி நான் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். நான் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம், அவர் எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த கட்சியில் கூட போய் சேர்ந்து போட்டியிடலாம். நான் அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொன்னது நண்பர் திருமாவளவன் அவர்கள் இயக்கம் கண்டார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை எதிர்க்கின்ற அரசியல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அந்த தலைவர்கள் ஆசியோடு, எம்ஜிஆர் மற்றும் அம்மாவுடைய ஆசியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார், மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, அது சட்டமன்றத்திலே பேச வைத்து, அது சட்டமன்ற பதிவேட்டிலே ரெக்கார்ட் பண்ண வைத்ததை எந்த ஒரு அம்மாவின் தொண்டரும், எந்த ஒரு அதிமுக தொண்டரோ இல்ல எந்த ஒரு புரட்சி தலைவர் தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்திருக்கிறது என்கிற முறையில தான் நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றினோம். அதுவும் நாகரிகமான முறையில, நாகரிகமான வார்த்தைகளை தான் சொன்னோம். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்கள். எங்கள் தலைவர்கள் ஆட்சியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. நான் கேட்ட கேள்வி கூட்டணி, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கான சூழல், மத்தியில கூட்டாட்சி, தமிழ்நாட்டிலும் கூட்டாட்சிக்கான ஒரு சூழல். அவர் என்ன கூட்டணி ஆட்சி வேண்டும் கேட்கிறாரா? அதெல்லாம் அவர் கேட்கல. நாங்க அதிக சீட்டுகள் கேட்போம், ஆனா குடுக்கலனாலும் போட்டிடுவாங்கிறாரு. அவர் கிளியரா சொல்லட்டும். தமிழ்நாட்டுல அவருக்கு இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நண்பர் திருமாவளவன் பொதுவெளியில் சொல்ல தயாராக இருந்தால் அதை பற்றி பிறகு நான் பதில் சொல்றேன். நீங்க அதே கூட்டணி ஆட்சிக்கு அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி, இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா புழங்குகின்ற இந்த ஆட்சி வருங்கால இந்தியாவாகிய இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பொதுவெளியிலோ வீடுகளில் தனியா இருப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். நீங்க சொன்ன மாதிரி காசை கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம்ங்கிற சூழ்நிலையில இந்த ஆட்சியாளர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கோம். நான் தான் தேர்தலில், சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதான் இருந்துச்சு. போன தேர்தலே நாங்க 40,000 வாக்குகளுக்கு மேல எங்க வேட்பாளர் பெற்றிருந்த எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வாக்கான தொகுதி தான். எங்கள் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அங்கே அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சென்னையில் இருந்தபோது என்னிடம் கேட்டீங்கன்னா அதுக்காக நானும் வருவேன். தேர்தல் வந்தாதான் பிரதமர் இத்தனை முறை பிரதமர் வருகிறாரோ அதன் அடிப்படையில திமுக தொடர்ந்து கூடுதலாக வெற்றி பெறும். நாகர்கோயில்ல முதலமைச்சர் எல்லாம் பேசுறாரு. அவர் எவ்வளவு பயந்துட்டு இருக்காருங்கிறது அவருடைய செயல்பாட்டிலே தெரியுது. காங்கிரஸ் மிரட்டை கூட அவங்களால சமாளிக்க முடியல. விஜயை பார்த்து ஒரு பக்கம் பயம். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 21 போல் இல்லாமல் இன்றைக்கு பயங்கர பலம் பெற்றிருக்கிறது என்பது தெரியும். 5 ஆண்டு ஆட்சியில மக்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பது தெரியும். வெறும் இன்றைக்கு பணநாயகத்தை மாத்திரம் நம்பி முதலமைச்சர் நம்பி இருக்கிறார். அதனால அவர் பேசுறப்ப இப்படிதானே பயமா இருக்கிறவங்க பயத்தை மறைக்க பேசுற மாதிரி தான் பேசுறாரு. சும்மா வெளில சொல்றாங்க, வெளியில சொல்றாங்க. எனக்கு தெரியும்ல, இன்னும் சில விஷயங்களை நான் வெளியில ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால சொல்றேன், ரொம்ப பயப்படுறேன். ஆமா, இந்திய தேசிய முஸ்லிம் லீக் தலைவர் பெரியவர் காதர் மொய்தீன் பாவம் ரைட்டு வந்துட்டு ஏற்கனவே 3 சீட்டு கொடுத்துருந்தாங்க, இப்ப 2 தான் தர்றேன்னு சொல்லி பாவம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் விட்டுறதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. இனிமேதான்
இன்னொன்னு நான் அன்றைக்கு சொன்னதை தவறாகவும் சில பேர் புரிந்து கொண்டார்கள் அல்லது அவர்கள் தொலைக்காட்சியில் அப்படி போட்டிருக்கலாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற நாங்கள், அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணினால பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணிங்கிறது. இந்திய அளவுல பாஜக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில அமைந்திருக்கு. எங்களுக்கான தொகுதிகளை சுமூகமாக பாரதிய ஜனதா கட்சி மூலம் அவர்களுடைய கைடன்ஸ் மூலம் நாங்கள் அதிமுகவிடம் இருந்து பெறுவோம் என்பதுதான் சொன்னேனே தவிர, ஏன்னா தொகுதி பங்கீடு 10 ஆண்டு கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்ற திமுக கூட்டணியில இன்னைக்கு சீட் ஷேரிங்ல எவ்வளவு அடிதடி, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமூகமாக எங்கள் கூட்டணியில தொகுதி பங்கீடு நடைபெற்று நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் எப்படி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தோன்னா, அது போல சுமூகமான அந்த நிலை எட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கைடன்ஸோட எங்கள் கட்சிக்கு தேவையான சீட்டுகள் பெறுவேன் என்று சொன்னேன். வேற ஒரு மனமாச்சரியம்லாம் இல்ல. இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ராஜ்யசபா எம்பி நீங்க சட்டமன்றத்துல போட்டியிட மாட்டீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பி நான் கேட்கல, நான் சொல்லிட்டேன், நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18 அது வந்திருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் பொறுத்துருங்களேன். விரைவில் கௌரவமான தொகுதிகள்ல இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். அதாவது நியாயமான தொகுதிகளை எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு, தேர்தல் நேரத்தில் வரப்ப சார் சரியா கரெக்டா தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு, கரெக்டா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறுவார்கள்.